வணக்கம். எக்ஸாம்ல நல்ல ரேங்க் வாங்கணும்னா நமக்கு ஒரு ரகசிய ஆயுதம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் அந்த ஆயுதம் வேற எங்கேயும் இல்ல, நம்மகிட்டே, நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. ஆமா, உங்க உடம்பு தான் அந்த சீக்ரெட் வெப்பன். வாங்க, எப்படி நம்ம உடம்போட சக்தியை ஒரு ஆயுதமா மாத்தி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு தலை வலிக்க வலிக்க சோர்வா இருந்தாலும் பரவாயில்லேன்னு உடம்ப வறுத்து படிக்கிற பழக்கம் நம்மள பல பேருக்கு இருக்கு இல்லையா? எவ்ளோ கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற இந்த விஷயமே உங்க ரேங்க குறைக்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமா, நீங்க நம்புற இந்த வழியே உங்க வெற்றிக்கு தடையா இருக்கலாம். வாங்க, இது எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இப்போ நாம 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ ஒப்பிட்டு பார்க்க போறோம். 2 பேரோட கோலும் ஒண்ணுதான், பெரிய பரீட்சைகள்ல ஜெயிக்கணும். ஆனா அவங்க போற பாதை தான் ஹாண்டோன வேற. ஒரு பக்கம் இருக்கிறவங்க போராளி, இவங்க உடம்ப ஒரு எதிரி மாதிரி நினைச்சு அதோட பசி சோர்வுன்னு எல்லா சிக்னலையும் அடக்கி வச்சு படிப்பாங்க. இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க வியூகி, இவங்க உடம்ப ஒரு பார்ட்னர் மாதிரி பாக்குறாங்க. உடம்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டு எப்ப படிக்கணும் எப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு சரியா திட்டமிடுறாங்க. இந்த சின்ன வித்தியாசம்தான் ஜெயிக்க போறது யாருன்னு முடிவு பண்ண போகுது. சரி, இந்த 2 பேரும் தினமும் சின்ன சின்ன விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு சில உதாரணங்களோட பார்க்கலாமா? முதல்ல சாப்பாட்டு விஷயத்துக்கு வருவோம். போராளிக்கு டென்ஷனா இருந்தா அத பசின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க. வயிறு நிறைஞ்ச பிறகும் அந்த மன அழுத்தத்துக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருந்து உடம்ப மந்தமாக்கிடுவாங்க. ஆனா வியூகியோட அப்ரோச் எப்படி இருக்கு பாருங்க. உண்மையான பசி வந்தா மட்டும் உடம்புக்கு தேவையானத அளவா சாப்பிடுவாங்க. வயிறு நிறைஞ்சதும் நிறுத்திடுவாங்க. இதனால அவங்க மூளை எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கும். அடுத்து ஓய்வு. போராளி தலைவலியோடவும் கண்ணெரிச்சலோடவும் போராடி படிப்பாங்க. ஆனா வியூகி என்ன பண்ணுவாங்க? உடம்பு டயர்டா இருக்குன்னு சிக்னல் கொடுத்தா ஒரு 15 நிமிஷம் பவர் நேப் எடுத்து மூளைய ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. அசிடிட்டி மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா போராளி காஃபி குடிச்சு அந்த பிரச்சனைய தள்ளி போடுவாங்க. ஆனா வியூகி அது உடம்பு கொடுக்கற வார்னிங்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே தண்ணி குடிப்பாங்க. இதுதான் அடிப்படையான வித்தியாசம். சரி, ஏன் இந்த வியூகியோட வழி கரெக்ட்னு சொல்றோம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? இது ஏதோ மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இது பியோர் பயாலஜி. வாங்க பார்க்கலாம். இதுக்கு அறிவியல் பெயர் இன்டரோசெப்ஷன், அதாவது அக உணர்வு. சிம்பிளா சொல்லணும்னா உங்க உடம்புக்குள்ள இருந்து வர்ற சிக்னல்ஸ கரெக்டா கேக்குற திறமை, அவ்வளவுதான். பசி தாகம் சோர்வுன்னு எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிற இந்த உடல் அறிவுதான் வியூகியோட சூப்பர் பவர். யோசிச்சு பாருங்க, நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடுறீங்க. அப்போ என்ன நடக்குது தெரியுமா? நம்ம குடலுக்கும் மூளைக்கும் நேரடியா ஒரு கனெக்ஷன் இருக்கு. நீங்க சாப்பிடுற அந்த தப்பான உணவு குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவை பாதிக்கும். அந்த கெட்ட சிக்னல் நேரா மூளைக்கு போய் நம்மளோட ஞாபக சக்தியை நேரடியா டேமேஜ் பண்ணுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க பசிய கண்டுக்காம விடும்போது உங்க உடம்பு அது ஒரு எமர்ஜென்சின்னு நினைச்சுக்கிட்டு கார்டிசால்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். இந்த கார்டிசால் என்ன பண்ணும்னா, 1 உடம்புல தேவையில்லாத கொழுப்பு சேரும். 2வது, ரொம்ப முக்கியமானது, உங்க மூளையில மெமரிக்கு காரணமான ஹிப்போ கேம்பஸ்ங்கிற பகுதியை சுருங்க வைக்கும். நிஜமாவே உங்க ஞாபக சக்தியே குறைய ஆரம்பிக்கும். கடைசியா எது உண்மையான பசி எது டென்ஷன்ல வர பசிங்கிற வித்தியாசமே தெரியாம போயிடும். இது ஒரு நச்சுவட்ட மாதிரி. இதனால என்ன ஆகும்னா, நாம லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னு சொல்ற நிலைக்கு போயிடுவோம். அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் அதோட பலன் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த நம்பரை மட்டும் பாருங்க, 4 மடங்கு. ஆமா, நீங்க ஃப்ரெஷ்ஷா 1 மணி நேரத்துல படிக்கிற ஒரு விஷயத்த டயர்டா தலைவலியோட படிக்கும்போது முடிக்க 4 மணி நேரம் ஆகும். உங்க நேரத்தை நீங்களே வீங்கடிக்கிறீங்க இல்லையா? இந்த சார்ட்ட பாருங்க, எவ்ளோ தெளிவா புரியுது. வியூகி மாதிரி ஃப்ரெஷ்ஷா படிச்சா படிக்கிறதுல 90% ஞாபகம் இருக்கும். ஆனா போராளி மாதிரி டயர்டா படிச்சா வெறும் 20% தான். எவ்ளோ பெரிய இழப்பு பாருங்க. சரி சரி, பயப்படாதீங்க. இந்த போராளி மனநிலையிலிருந்து ஒரு ஸ்மார்ட் வியூகியா மாறுறது எப்படி? அது ரொம்ப சிம்பிள். வாங்க பார்க்கலாம் உங்க உடம்போட அறிவை எப்படி அன்லாக் பண்றதுன்னு. முதல்ல இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்பு ஒரு மெஷின் கிடையாது. அதை நீங்க இஷ்டத்துக்கு ஓட்ட முடியாது. அது ஒரு ஈகோசிஸ்டம், ஒரு காடு மாதிரி. அதை நீங்க நல்லா பாத்துக்கிட்டானா அது உங்களுக்கு நல்ல கவனத்தையும் ஞாபக சக்தியும் திருப்பி தரும். இது ஒரு பார்ட்னர்ஷிப். இதுக்காக நீங்க தனியா நேரம்லாம் ஒதுக்க வேண்டாம். உங்க பிஸி ஷெட்யூல்ல புதுசா எதையும் சேர்க்க வேண்டாம். இது இன்னொரு வேலையும் கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கணும். இது ஒரு சிம்பிள் டெக்னிக். இன்னைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்க. 2 மினிட் பாடி ஸ்கேன். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு அலாரம் வைங்க.
அலாரம் அடிச்சதும் 2 நிமிஷம் படிக்கிறத நிறுத்திட்டு கண்ண மூடி உங்க உடம்பு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அவ்வளவுதான். தாகமா இருக்கா? தண்ணி குடிங்க. முதுகு வலிக்குதா? ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கவனம் சிதறுதா? ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடிருங்க. ரொம்ப சிம்பிள். இந்த 2 நிமிஷம் வேஸ்ட் ஆகுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது உங்க மூளைக்கு நீங்க போடுற சார்ஜ். மழுங்கின போடாரிய வச்சு மரம் வெட்டுறதுக்கு பதிலா 2 நிமிஷம் தீட்டிட்டு வேகமா வெட்டுற மாதிரி தான் இது. அடுத்த 2 மணி நேரம் இன்னும் சூப்பரா படிக்கிறதுக்கான ஒரு முதலீடு இது. உங்க உடம்பு உங்ககிட்ட பேசிட்டே இருக்கு. உங்க வெற்றிக்கான எல்லா ரகசியங்களையும் சொல்லிட்டே இருக்கு. அத கவனிக்க, அதோட மொழிய கத்துக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.